ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நீங்க நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அஜித் சார் அடுத்தடுத்து 2 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு குட் பேட் அக்லி. ஸோ இந்த 2 படங்கள் ரிலீஸ் டேட் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எக்ஸைட்டா பாத்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லிக்கலாம் இந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 படத்தையுமே நம்ம ஃபுல்லா வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பேச போறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, இப்ப என்ன கட்டத்துல இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து விடாமுயற்சி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டோம். நிறைய பிரச்சனைகளை கடந்து இப்போ வந்து லாஸ்ட் ஷெடியூல் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா வந்து அஜித் சார் போய் அந்த லாஸ்ட் ஷெடியூல் கலந்துட்டு இருந்தாரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சென்னை வந்திருக்காரு. ஏன்னா ஹாலினி மேடம்க்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் நடக்கிற அன்னைக்கு வர முடியல. அதனால வந்து முடிச்சு கொடுத்துட்டு ஒரு கேப்காக வந்திருக்காரு. இங்க வந்து பார்த்துட்டு மறுபடியும் போவார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஷெடியூல் வந்து அஜர்பைஜான்ல தான் நடக்குது. முழுக்க ஜூலை எண்டு வரைக்கும் அந்த ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட வந்துட்டு ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். அடுத்து ஒவ்வொரு அப்டேட்டும் இப்பயே வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்கள் கண்டிப்பா வந்து இருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 2025 பொங்கல் வரைக்கும் அஜித் சாம்ராஜ்யம் தான். அவரோட அப்டேட் மட்டும்தான் ரெகுலரா இருக்க போகுது. நிறைய பெரிய படங்கள் வருது. இங்கிருந்து இந்த டேட்ல இருந்து அடுத்த பொங்கல் வரைக்குமே வந்துட்டு எல்லாருமே கொண்டாட்டம் தான். முக்கியமா அஜித் ரசிகர்களுக்கு 2 படங்கள் கண்டிப்பா ஒரு வெறித்தனமான படங்களா வரப்போகுது. அதுல விடாமுயற்சி ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விடாமுயற்சி பாத்தீங்கன்னா ஃபைனல் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு, முடிய போகுது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து மேக்சிமம் எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா மயில் திருமேனியை பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்லைன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம கேட்டதா இருக்கும், பார்த்து பழகின படமா இருக்கும். பெருசா வந்து ஸ்டோரி வந்து பயங்கரமான ஸ்டோரியாலாம் இருக்காது. ஒரு சின்ன லைனை எடுத்து ஸ்கிரீன் பிளே தான் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. நீங்க தடையறத்தக்க படமா இருக்கட்டும், தடம் படமா இருக்கட்டும், முக்கியமா தடம் படத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கொலை நடக்கும். அது வந்து யாரு பண்ணாங்க அப்படின்றதான் தேடுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கொலையாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு அருண் விஜய் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அங்க வந்து ட்விஸ்டே பாத்தீங்க அப்படின்னா அவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்றதுதான். ஸோ அது வந்து யாரு இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல தெரியும் 2 பேருமே பண்ணல அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப கிரிப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். தடையறத்தக்க கூட அந்த மாதிரியான ஒரு லைன் தான், ஒரு சின்ன லைன் எடுத்துதான் பண்ணியிருப்பாங்க. ஆனா படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். முக்கியமா பாத்தீங்கன்னா மேக்கிங் வந்து ஹாலிவுட் ஸ்டைல் இருக்கும். டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இப்படி ஒரு இயக்குனர் கிட்ட அஜித் சார் மாதிரி ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ வந்து சிம்பிளா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. ரொம்ப ஹைப் ஏத்தவனா நினைச்சு கூட இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா கதையை பொறுத்த வரைக்கும், ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் தெரிக்க விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஜர்பைஜான்ல தான் நடக்குது. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா ஹாலிவுட் தரத்துல இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அஜித் சார் ஹீரோவா நடிக்கிறாரு, த்ரிஷா ஹீரோயினா நடிக்கிறாங்க, ஆரவ் பிக் பாஸ்ல வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆனார் இல்லையா. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி கழக தலைவன் படத்துல வில்லனா பண்ணியிருப்பாரு. அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அர்ஜுன் வில்லனா பண்றாரு. ஆரவ் எனக்கு தெரிஞ்சு வில்லன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அஜித் சார் கூட அந்த வீடியோல பார்த்திருப்போம். ஒருவேளை இவரை வந்துட்டு பணையமா வச்சு கூட்டு போறாரா என்னன்றது தெரியல. ஏன்னா வந்து அர்ஜுன், ஆரவ், அப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தான். ஸோ அவங்க 3 பேரும் ஒரே கேங் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ரெஜினா வேற இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட கீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களை வச்சுதான் இந்த படத்தோட கதையே மாறும், இந்த இடத்துல தான் டேர்னிங் பாயிண்டே வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரெஜினா பண்றதா சொல்றாங்க. இதை தாண்டி வந்து இதுக்குள்ள அருண் விஜய் நடிக்க போறாரு, சஞ்சய் தத் நடிக்க போறாலாம் சொன்னாங்க. பட் என்ன ரீசன் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் வந்து சும்மா ஒரு இதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை வதந்தியை கலப்பி விட்டுருப்பாங்க. பட் சஞ்சய் தத் நடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து ஏதோ ரீசன்னால நடிக்காம விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க தான். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டுல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அஜித் சார் யாரையோ தேடி போறாரு, மிஸ் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி த்ரிஷாவை வந்து கடத்திடுறாங்களா, இல்ல வேற ஏதாவது வந்து ரெஜினா கிருஷ்ணன்றா மூலமா ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் வந்து படம் கண்டிப்பா தரமா இருக்கும். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரம் ஜூலை எண்டுக்குள்ளேயே வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசம் டைம் இருக்கு. ஆல்ரெடி எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. முடிச்சுட்டு அப்படியே பண்றாங்க அப்படின்னு. ஸோ அடுத்து டப்பிங் தான். ஸோ ஓவரால் 2 மாசத்துக்குள்ள முடிச்சு கண்டிப்பா வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 30 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த படம் குட் பேட் அக்லி. இது எல்லாருக்குமே தெரியும். போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டை வந்து கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சி படமே
அப்டேட் கொடுக்காத நேரத்துல தொடர்ந்து அதுக்கப்புறம் 3 அப்டேட்கள் வந்து கொடுத்துட்டாரு ஆதித்ய ரவிச்சந்திரன். இப்போ இந்த படத்தோட போஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவ்யூ கொடுக்கல. இதுலயுமே வந்துட்டு எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப நாளா வந்து அஜித் சார் அப்படி பார்க்காம இருந்து திடீர்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது என்னடா அப்படி ஒரு வித்தியாசமா ஏதாவது பண்ணியிருக்காரு, இது சரியா வருமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். பட் மார்க் ஆண்டனி படம் பார்த்த எல்லோருக்குமே தெரியும். ஸோ அவரோட ஸ்டைல்ல முக்கியமா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அஜித் சாரு தீனி போடுற மாதிரி கேரக்டர் வந்து நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மங்காத்தாக்கு அப்புறம். நம்மளும் எல்லா படம் வரும்போதும் மங்காத்தா மாதிரி இருக்க போது மங்காத்தா மாதிரி இருக்க போது சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த படங்கள்ல மிஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த படம் கண்டிப்பா பூர்த்தி பண்ணும். ஏன்னா 3 அஜித் நடிக்க போறாங்க அப்படின்றத கன்ஃபார்மா வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3 கேரக்டர் இருக்கு, இல்ல 3 அஜித் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஃப்ரெண்டான ஒரு 3 கேரக்டர் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2 அஜித் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 அஜித் கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா 3 ஷேட் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுலயே சொல்லிட்டாங்க, ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன், ஒரு ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத இப்போ வரைக்கும் யாருனாலும் யூகிக்க முடியல. ஒரு பீரியாடிக் படமா இருக்க போதா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்க போதா அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து இதுக்குள்ள இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டைட்டில் லுக் போஸ்டர் விடும்போது தீனாவோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா அஜித் சார் தீனா படத்துல ஒரு ஃபைட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பிலேயே சுத்தி மாட்டிப்பாரு. தீனா படம் பார்க்காதவங்க இருக்க மாட்டேங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் அவர் கையில வந்து ஃபைட் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆயுதமும் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் லுக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா டைட்டில் போஸ்டருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்ல பெருசா வந்து எந்த விஷயம் ரிவீல் பண்ண மாதிரி தெரியல. ஆனா செகண்ட் லுக்ல பாத்தீங்க அப்படின்னா, செகண்ட் லுக் போஸ்டர்ல பில்லாவோட அந்த ஒரு மாசான சீன் வந்து இருந்தது. ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இந்த படத்துக்குள்ள தீனா பில்லா அப்படின்ற விஷயம் வருதா அப்படின்றது தெரியல, இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப்புக்காக இதை பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை தீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ரவுடியா இருந்த அதே அஜித் சார் பில்லாவா வந்துட்டு மிகப்பெரிய டானா மாறினாரு. குட்பிரகில் அதோட ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் டானா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்களா, இல்ல இந்த த கேங்ஸ்டர் த காப் த டெவில்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் படம் இருக்கும், ஸோ அந்த ஒரு பேட்டர்ன்ல கொண்டு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேங்ஸ்டரா ஒரு அஜித்தும், போலீஸ் ஆஃபீஸரா ஒரு அஜித்தும், ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு கெட்டவனா வந்து ஒரு அஜித்தும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துல கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் யார் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலா ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. அது அஜித் சார் ஹீரோயினா பண்றாங்களா, இல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படின்றது அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா 3 அஜித் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு அஜித்துக்கு பேரா கூட இருக்கலாம். அதே மாதிரி சிம்ரன் அண்ட் மீனா 2 பேர்ட்டி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. மீனா தான் ஃபைனல் ஆன மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு. அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் தான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்ரன் கூட உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வாலி படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு கனெக்ட்லாம் இல்லை. விஜய் சூர்யா அந்த படத்தில் நடிக்க போதா ஒரு தகவல் சொல்றாங்க இல்லையா, ஸோ அதனால அந்த டீம்லாம் வந்துட்டு ஒன்னா மறுபடியும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சால் செமையா தான் இருக்கும். ஸோ அது நடக்க போதா அப்படின்றத பார்ப்போம். வில்லனை பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்துல பாபி டியூல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜான் ஆபிரகாம் அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஷூட் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் போயிட்டாங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப விடாமுயற்சியை முடிச்சுட்டு அடுத்து தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் தான். ஸோ அப்படியே வந்துட்டு கேப்பே இல்லாமல் முடிச்சு பொங்கலுக்கு கொண்டு வர போறாங்க. மியூசிக் எல்லாருக்குமே தெரியும், டிஎஸ்பி தான் பண்ண போறாரு. இன்னைக்கு சவுத் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டாப் இருக்கக்கூடிய 2 மியூசிக் டைரக்டருமே வந்து அஜித் சார் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாடல்கள் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கு. முக்கியமா குட் பை டக்லி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அனிருத் வந்து சொல்ல முடியாது, விவேகம் மாதிரி மியூசிக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், வேதாளம் மாதிரி மியூசிக் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தரலோக்கல் பாட்டு இருக்கான்னு தெரியல விடாமுயற்சியில. ஆனா கண்டிப்பா குட் பை டக்லியில ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாடல்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த படங்களோட தற்போதைய நிலைமை. தீபாவளிக்கு ஒரு படமும் பொங்கலுக்கு ஒரு படமும் ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த வருடம் தீபாவளியா இருக்கட்டும், அடுத்த வருடம் பொங்கலா இருக்கட்டும், தல அஜித் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தல பொங்கல் தல தீபாவளி தான். ஸோ வேற ஏதாவது அப்டேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.